ஓகே காய்ஸ், நம்ம இப்போ டென்ட் விழாலேருந்து கிளம்பியாச்சு ப்ரோ. பார்ப்போம். see you. ஓகே பார்ப்போம். see you. கண்டிப்பாக வரேன். அடுத்து ஒரு நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு வரேன். நம்ம டீம் வந்தால் இன்னும் அளப்பறையாக இருக்கும். பார்ப்போம். அவங்கள்ட்ட சொல்லிடுங்க ப்ரோ. பார்ப்போம். காய்ஸ், ஃபைனலாக நம்ம டென்ட் விழாலேருந்து கிளம்பியாச்சு. இப்போ இந்த வாவான ரூட்டை உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு நாள் இருந்த மாதிரி இல்லை. இப்போ பாருங்கள், போகும்போது எவ்வளோ பேர் நம்மகிட்ட பேசுகிறாங்க, பழகுறாங்க. அந்த சந்தோஷம் இருக்கே, அந்த சந்தோஷம். இனி பறக்க வேண்டிதான், பறக்க போகிறோம். ஓகே காய்ஸ், அப்பமா வருது. பின்னாடி பேக் வச்சா இதுதான் பெரிய பிரச்சனை. இந்த வியூ பார்க்க தான் நேற்று போனோம், சன்செட் வியூ பாயிண்ட்டுக்கு போனோம். அந்த விழாக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக இதுக்காண்டி திருப்பி கொழுக்குமலை வருவேன். லெட்ஸ் கோ. அருமை. வெயில் தான் செம்மையாக கொளுத்துது கைஸ். கொளுத்துதுன்னா அப்படி ஒரு கொளுத்து. பட்டு திருப்பி நான் ஆஃப் ரோடில் போட்டு திருப்பி எடுத்துட்டாரு. கொஞ்சம் விட்டோன்னா நம்ம அவ்வளோதான், அந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் விட்டோன்னா நம்ம விழுந்துடும், அந்த லெவலில் இருக்குது. ஸோ பார்த்து சூதானமாக போகணும். ஓஹோ, வா அதுதான் இங்கே ஆளணும். கேரளா உள்ளே இருக்கும் கைஸ். இப்போ நல்லா குழுன்னு இருக்கும். பேர் இங்கேயும் ஒரு வீடு கட்டியிருக்காங்க. ஜம்முன்னு வீடு கட்டியிருந்தான் ஒருத்தன். நான் போகிற வெளில அது முடிஞ்சால் காமிக்கிறேன் உங்களுக்கு. ரியலி ஒர்த்தாக கட்டியிருந்தான் வீடு. நானே எதிர்பார்க்கல. செடிக்குள்ளே போய் விட்டுருக்காரு போல் ஷிஃப்ட்டை. முன்னாடி செடி இருக்குது. நேச்சரமும் இன்னும் கொஞ்சம் அடி மூணாப்பில் இருந்துச்சு இந்த ரூட்டு. ஸோ ரொம்ப எப்போ குளிருது. நான் அதை ஷிப்பை க்ளோஸ் பண்ணால் அப்படி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நல்லா குளிருது. வாவ், இந்த ரோட்ஸ்லாம் கேமரா வச்சு ஏதோ 70 to 100 அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு சொல்லுவான். அதை வச்சுட்டு எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒர்க்கில் இறக்கம் தான். கீரை போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஓஹோ, பூவிலும் பொழுதில் 1000 எப்படி. ஆக்சுவலாக சூரியநெல்லி வராது. சூரியநெல்லின்ற ஊர் அந்த பக்கமாக இருக்குது. நேற்று நாங்கள் போயிட்டு ஃபுட்டு வாங்கிட்டு வந்தோம். அந்த சைடெலாம் கொழுக்குமலைக்கு ஏறுற ரூட்டு எல்லாமே இருக்குது. நம்ம இப்போ திருநெல்வேலியை நோக்கி வீட்டுக்கு பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி வைக்கணும் ரொம்ப நாள் ஆசை. வா எப்பயுமே நம்ம 4 பேர் மதிச்சாதான் நம்மளை 4 பேர் மதிப்பாங்க. அது முக்கியமான விஷயம். நான் ரோட்ஸாக இது அப்படி அந்த மாதிரி இருக்குது. காலெல்லாம் செம்ம ஹைட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. அது ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான். நான் பைக்கில் ஆஃப் ரோட் பண்ணால் வேறு லெவலில் இருக்குன்னு ரிட்டர்ன் திருப்பி கேட்டுகிட்டே இருந்தேன். ஆனால் வாய்ப்பே இல்லை. பைக்லாம் அலோடே கிடையாது, ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு அப்படின்ட்டாங்க. நானும் ஸோ சேட். எனக்கும் ரொம்ப சேடாயிட்டு. நைட்டு பார்க்கும்போது பெட்ரோல் நிறைய இருந்துச்சு விடும்போது. இப்போ 4 பாயிண்ட் தான் இருக்குது. இதை வச்சு நான் திருநெல்வேலி போயிடுவீங்கன்னு கேட்டிங்கன்னா எனக்கு பதில் இல்லை. கையில் இருக்க ரூபாயை வச்சு போட்டு எப்படியாவது நான் திருநெல்வேலி போய் சேரணும். சில சந்தோஷமான விஷயங்கள் நம்மளுக்கு நடக்கணும்னா, நம்ம அனுபவிக்கணும்னா கண்டிப்பாக செலவாகத்தான் செய்யும். யோசிக்கவே கூடாது அதுக்கெலாம். இந்த மாதிரி சந்தர்ப்பமெல்லாம் அப்பப்போ தான் கிடைக்கும். நம்மளே ஒரு சோலோ ட்ராவலரு, நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு வியூவோட ரைடு கிடைக்கணும்.
ரெண்டாவது இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட சில் பண்ணலாம், வைப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது ரூபாலாம் பார்ப்பீங்களா நீங்கள்? யாருமே பார்க்க மாட்டாங்க கைஸ். இப்போதைக்கு என்ன கான்செப்டில் இருக்கேன்னா, முடிஞ்ச சேவிங்ஸ் பண்ணுவேன், ஆனால் சந்தர்ப்பத்தை விட மாட்டேன். எனக்கு இது பண்ணணும்னு தோணுது, இந்த இடத்துக்கு போகணுன்னு தோணுது அப்படின்னா அது சேவிங்ஸ் மணி யூஸ் பண்ணி நான் போயிட்டு வந்துடுவேன், எந்த இடம்னாலும் சரி. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் உள்ளவனா நான் மாறிட்டேன் ரொம்ப. இந்த ரோடு தான் வரும்போது ஃபோட்டோ எடுத்தோம், நான் இருக்கா. Let's go home. இதுக்கு தான் மெயினாக விளாக் எடுக்கிறது. ஹைவே, இந்த போகிற ஹைவே, திருமங்கலம் ஹைவேலாம் நான் எடுக்கவே மாட்டேன். உசிலம்பட்டி போகிறதுக்குள்ளே நான் வீடியோவே முடிச்சிடுவேன் பாருங்கள் நீங்கள். ஏன்னா இந்த மாதிரி இடத்த உங்களுக்கு காமிக்கணும். சும்மா அதே ஹைவே, அதே ரோடு, அதே ஊர், அதே காமிச்சிட்டு இருக்க முடியாது. நான் ஆல்ரெடி லடாக் ரைட்லேயே அந்த இதை காமிச்சிட்டேன். அந்த விருதுநகர் ஹைவே, கோயில்பட்டி ஹைவே இதெல்லாம் காமிச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அருமையான அழகான ரூட்டை காமிச்சா தானே நீங்கள் பார்ப்பீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, 4 பேர் ஷேர் பண்ணுவீங்க. இதெல்லாம் சொல்கிறேன், நடக்க மாட்டேங்கி. அதனால் நீங்கள் கொஞ்சம் செஞ்சுருங்க. நிறைய பேர் கேட்குறாங்க, ப்ரோ எப்படி ப்ரோ லடாக் போனீங்க, தனியாக எப்படி ப்ரோ போனீங்க? பிகாஸ் நான் வந்து தனியாக போகல, நான் வந்து சப்ஸ்கிரைபர்ஸோடு சேர்ந்து போகிறேன். இந்த ரோடை பாருங்கள், அப்படி வேலையாக இருக்குது. கியர் டவுன் பண்ணி ஏற்றுவோம். வளைஞ்சு நேராக இருக்குது. நான் சப்ஸ்கிரைபர்ஸோடு பேசிட்டு போகிறேன், அவங்களுக்கு நான் விலாகில் நான் பேசிகிட்டே போகிறாங்க கூட, நான் தனியாலாம் போகல அப்படி சொல்லி எல்லார்ட்டையும் நான் சொல்லியிருக்கேன். அடுத்து நான் மிச்ச டைமில் விலாக் பண்ணாத சில இடத்துல போரிங்கான இடம் இருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு காமிக்க மாட்டேன். அந்த இடத்துல நான் பாட்டு கேட்பேன் அப்படின்னு. ஓகே சூப்பர் ப்ரோ அப்படின்னாங்க. எல்லாமே உங்களுக்காக தான் கைஸ் பண்ணுறதெல்லாம். அவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து வந்து பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு தான். லடாக் போனதும் அது மாதிரி தான். நம்மளால் முடிஞ்சதை பண்ணுவோம். நம்ம ட்ரீமும் ஒன்று பண்ணுவோம், நம்ம முடியும், நம்மளால் உங்களுக்கு சப்போர்ட் உண்டு அப்படின்னு. அதனால் என்றைக்குமே சப்போர்ட் பண்ண மறந்துடுறாங்க நம்மளை. இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களோட ஸ்டேட்டஸில் இந்த வீடியோ லிங்கை ஷேர் பண்ணுங்கள் கைஸ். பண்ணிங்கன்னா ரொம்ப நன்றி, மிக்க நன்றி. கடவுள் அருள் உங்களுக்கு எப்படி இருக்கும். மழை பெய்யும் போல் இருட்டிக்கிட்டு இருக்கு கைஸ். கடுமையான இருட்டு. நேற்று அப்படி தான் நினச்சேன், ஆனால் அவ்வளோவா இல்லை. திருநெல்வேலியில் தான் இருந்துச்சு, இந்த சைடு இல்லை லாஸ்ட்டில். மாடு வேறு மாதிரி விளையுது போங்க. நானும் மேப் பார்க்காம போகிற ரோட்டில் போக்கு மாதிரி போட்டுட்ருக்கேன், போக்கு மாதிரி போயிட்டுருக்கேன். 250 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து. எப்படி ஈவினிங் 1:50 ஈவினிங்குள்ளே ரீச் ஆகிடும். வாவ் அல்டிமேட். இந்த லேக் பாருங்கள், இதான் நேற்று காமிச்சேன், உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. லேக்கு எந்த பாருங்க, இங்கே வெயில் அடிக்கா. கிளைமேட் வந்து மாறி வந்துக்கிட்டு இருக்கும். அங்கே உள்ளவங்க சொன்னாங்க, ப்ரோஸு திடீர்னு வந்து மழை பெய்யுமா, திடீர்னு அப்படி வெயில் அடிக்குமா, சட்டுன்னு வெயில் அடித்து சட்டுன்னு மழை பெய்யுமா, இந்த மாதிரிலாம் இருக்குது ப்ரோ அப்படின்னாங்க. பிக்கப் வண்டியை பார்த்தீங்களா, இந்த சைடு தான், இங்கெல்லாம் உங்கள் ராஜ்யம்தான். கேரளானா கேரளா தான், காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சொல்லவா செஞ்சாங்க. முடிஞ்சளவு எல்லா விளாக்ஸும் சீக்கிரம் எடிட் பண்ணி போடுறேன். ஓகே, வீக்லி ஒன்ஸ் போட்டுட்ருக்கேன், அதை வந்து ஃபாலோ பண்ணுறேன். இன்றைக்கி வீட்டுக்கு போயிட்டு முதல்ல கூட்டிகிட்டு பெங்களூர் வீடியோ எடிட் பண்ணி நாளைக்கு போடுறது தான் வேலை கைஸ். ஓகே, இருக்கிறோம். இந்த வியூவை பாருங்கள் கைஸ். இதை காமிக்காண்டி தான் இவ்வளோ போராட்டம். இந்த விலாகே இதுக்காண்டி தான். ஒருத்து தேனி மொத்த தேனியும் தெரியுது. யாரா இப்போ ஃபோன் அடிக்கிறா? ரைடு அப்போந்தான் கொஞ்சம் நிறைய முக்கியமான கால்ஸு இந்த மாதிரிலாம் வரும். நம்ம இருக்கவும் மாட்டோம். கடைசியில் என்ன ஆகும்னா, நம்மளுக்கு அது வந்து ரொம்ப முக்கியமான கால் அந்த மாதிரி இருக்கும். நம்ம அட்டன் பண்ண மாட்டோம். நான் அட்டன் பண்ண மாட்டேன்.
என்ன செய்ய, கட் பண்ணவும் எனக்கு மனசு வராது கைஸ். அதான் என்னோட ப்ராப்ளம். மெய்யான இன்பம் இந்த போதையாலே. ட்ராவலிங் ஒரு போதை. பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விட மாட்டீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், எத்தனை வருஷம் ஆனாலும் வயசானாலும் நீங்கள் விட மாட்டீங்க இந்த ட்ராவலிங்கை. என்னத்தை நிறைய பேர் இந்த மாதிரி ஆல்கஹால் சிகரெட்ஸ் எல்லாம் ஸ்மோக் பண்ணுறாங்க, அது குடிக்கிறாங்க, ஸ்மோக் பண்ணுறாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. அதில் போடுற காசை இதில் போட்டு வைப் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். கடைசி வரை நம்ம சோலோ தான் நினைக்கிறேன். அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. சீக்கிரம் நல்ல செய்தியோட வரேன் கைஸ் விலாகில். ஓகே காய்ஸ், வாட்டர் ஃபால்ஸ், மினி வாட்டர் ஃபால்ஸ் சட்டுப்புட்டுன்னு நம்ம ஊராக இருந்துச்சுன்னா ரைடிங் ஜாக்கெட்லாம் நான் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், சட்டையை கழட்டி போட்டு குளிச்சிருவேன். இந்த இன்னொரு இடம் அது. இதுதான் நம்ம வரும்போது இந்த இடத்துல உள்ளே போய் குளித்தோம். நான் குளிக்கல, ஃப்ரெண்ட்ஸ் குளித்தாங்க. நம்மெல்லாம் லோக்கலாக வைப் பண்ணுவோம், நல்லா லோக்கலாக இறங்கிடும். அடி அந்த ஒரு ஸ்டாண்டர்டோட அடி இருக்கும்போது அப்படியே இருந்துருவோம். அதை இது பண்ணிட்டு வர மாட்டேன், அதுதான் ஒரு ப்ராப்ளம். அப்பப்போ லாரி பஸ்ஸு காரெல்லாம் கொண்டு வந்து பயன்படுத்திகிட்டே இருக்காங்க. டேனிங்லாம் அவனுங்க திடுத்துப்புன்னு வரும்போதே ஒரு ஜெர்க்காகுது, கிறுக் அப்படின்னு ஒரு ஜெர்க்காகுது எனக்கு. இந்த ரூட்டில் ஏறும்போது அவ்வளோ அருமையாக இருந்துச்சு, இப்போ இறங்கும் போது அதை விட அருமையாக குளுன்னு இருக்கு. சூப்பர் பைக் கைஸ் ஆகிறாங்க, சூப்பர் பைக் கைஸ். கிருன்னு போகிறாங்க, கிருன்னு இந்த ரோட்டில். அவனோட பிரேக்கிங்கும் தரமாக இருக்கும் கைஸ். எல்லாம் பார்க்கலாம். நம்ம எங்கேயோ சனிக்கிழமை ஆனாலே இப்படி தான், வீக்கெண்ட் ஆனாலே சூப்பர் பைக்காரங்க கிளம்பிடுவாங்க. அட்வென்ச்சர் 390, அந்த 390, இந்த 390, BMW GS 310 வரிசை அடிக்குது பாருங்கள். சீக்கிரம் வந்து சூப்பர் பைக் வாங்கி நானும் போகணும், ரைட்ஸ் நிறைய போகணும். அதுக்கெல்லாம் உங்களோட சப்போர்ட் இருந்தால் முடியும். சப்போர்ட் நிறைய பண்ணுங்கள், அளவில்லாமல் பண்ணுங்கள் கைஸ். கோப்ரோவில் இருக்கிற சார்ஜுக்கு இப்போவே டெட் ஆயிரும்னு நினைக்கிறேன். எவ்வளோ தூரம் போவோம், டப்புன்னு ஆஃப் ஆகிட்டுன்னா அப்புறம் என்ன கேட்காதீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் காமிச்சிட்டே தான் இருக்கேன் உங்களுக்கு, எல்லாத்தையுமே நான் பார்க்குற எல்லாத்தையுமே. மாகுடி மாகுடி மகுடி 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 பூவிலும் பொழுதில் ஓராயிரம் கனா. வாவ், this is the view. தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா அந்த வியூ? செம்ம. இங்கேயும் விண்டு மில்லாம் இருக்குது, காற்றான அடிக்கி இந்த சைடு, அதனால் விண்டு மில் வச்சுருக்காங்க. அதனால் குறிப்பிடத்தக்க விஷயம். அங்கேயுமே நைட்டு காற்றடிச்சது, வா செம்ம காற்றடிச்சது கைஸ். அந்த மாதிரி இருக்கும்போது நான் நினச்சேன் மழை பெய்யுதோ அப்படின்னு நினச்சேன். மழைலாம் பெய்யலப்பா, காற்றடிக்குன்னு சொல்லிட்டு கூடலூர் சொன்னார். அப்புறம் உண்மையிலே பார்த்தா அது காற்று தான் அடிச்சிருக்கு. மேலே நம்ம வந்த ரோடு மேலே இருக்குது, நம்ம இப்போ அந்த ரோட்டு கீழே இருக்கோம். பாருங்க எவ்வளோ ஹைட்டு, டிக்குன்னு இறங்கிட்டோம். இதை ஹேர்பின் பெண்டோட ஒரு அருமையான விஷயம். எப்படி அருமையான விஷயம். மகுடி 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 மகுடி
ராக்கு வித்தியாசமாக இருக்குது. இப்போ மேலெல்லாம் அடி பனிமூட்டம் மிஸ்டாக இருக்குது. எத்தனை தான் நானும் சூழ்நிலையாமல் எவ்வளோ தூரம் போக முடியும்னு பார்த்துட்ருக்கேன். முடியாது போலையே. ஃபைனலி வி ஆர் இன் த ரோட்ஸ். அவ்வளோ நேரம் பியூட்டிஃபுல் வியூவை ரசிச்சுட்டு அப்படி ஒரு ஃபோன் கால் பேசிட்டு நிறுத்தி தான் ரன்னிங்கில் நிறுத்தி பேசிட்டு அப்படியே நம்ம ரோட்டுக்கு வந்துட்டோம். 225 கிலோமீட்டர்ஸ் நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து போயிடுவோம். கவலைப்படாங்க, இனிமேல் விலாகு சீக்கிரம் முடிஞ்சிட்டோம். இந்த விலாகு இங்கே இருக்கவங்களுக்குலாம் லக்கு தான், அப்பப்போ கொழுக்குமலை போயிட்டு வந்துடலாம். கைஸ், நம்ம தேனியெல்லாம் தாண்டியாச்சு. அடுத்து உசிலம்பட்டிக்கு போயிட்டுருக்கோம். அந்த வழியாக போய் திருமங்கலம் ரூட்டை பிடிச்சி அப்புறம் ஆக்சிடென்ட் இப்படி வைக்கிறது தான். கை இதே மாதிரி தான் இருக்கும். 90 போய்கிட்டே இருக்கும் வீட்டுக்கு. அது வரை நம்ம ஒரு 60 மெயின்டைன் பண்ணி போகணும். ஏன்னா பெட்ரோல் 3 பாயிண்ட் தான் இருக்குது. நம்ம பண்ணுறதே பட்ஜெட் ரைடு, உங்களுக்கே தெரியும். வேகமாலாம் போனால் மைலேஜ் தராது கைஸ். ஸோ எளிமையாகவே கொஞ்சம் தூரம் போவோம். எவ்வளோ எல்லாம் மீறுற லெவலுக்கு எவ்வளோ தூரம் போக முடியுமோ நம்மளும் போவோம். அதுக்கப்புறம் ஸ்பீட்லாம் ஏற்றிக்கலாம் கைஸ் அப்படின்ற முடிவுக்கு நான் வந்துட்டேன். அவங்க தேனி போடினாலே மலைகள் தான், மலைகளால் செதுக்கப்பட்ட ஊர்கள். தெரிஞ்சு மூணாறு ரொம்ப 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 பக்கமான ஊர். திருநெல்வேலியிலேருந்து வரணும்னா யாருனாலும் கண்டிப்பாக வாங்க. அவங்க சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி மூணார் கொழுக்குமலை இங்கெல்லாம் வந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்த்து நீங்கள் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அதுக்கு முன்னாடி போயிருந்தீங்கனாலும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, இதோட இந்த vlog நான் முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய், see you on the next vlog.